शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। तद्धिद्वैकाधिकरणं द्विथैकाधिकरण्यमुक्तं गौणं च मुख्यं च विविच्य तद्भिः संसर्गरूपार्थनिवेशि गौणं मुख्यं च अखण्डार्थनिविष्टमाहुः। இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல இப்ப இந்த வரைக்கும் தத்துவமசி வாக்கியத்துல எப்படி அகண்டார்த்த போதம் வருது என்றது ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கும். இந்த அகண்டார்த்த போதம் தான் சொல்லணும் என்றது எப்படி தீர்மானம் பண்றதுன்னு கேட்டால், அதுல முக்கியமா அந்த பிரகரணம் எப்படின்னு பார்க்கணும். அந்த பிரகரணம், அந்த வாக்கியம் இருக்கக்கூடிய பிரகரணம் ஏதோ ஒரு வஸ்துவை மட்டுமா சொல்றதுக்காக வந்த பிரகரணமா, அதெல்லாம் கவனிச்சுதான் அதை தீர்மானம் பண்ணணும். இன்னும் பார்த்தா ஸ்தூலமா தெரியக்கூடிய ஒரு லட்சணம் இந்த அகண்டார்த்த வாக்கியமா இல்லையான்றத ஸ்தூலமா எப்படி சொல்றதுன்னா, சமானாதிகரண்யம் வேணும்னு சொல்றது. அந்த பதங்கள் சமானாதிகரணமா இருக்கணும். சமானாதிகரண்யம் சொன்னா என்ன, இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரே விபக்தியில வரணும். நீலோ கடஹா, நீலேன கடேனா, தத் துவம், சோயம் தேவதத்தா, இங்க எல்லாம் ஒரே விபக்தியில வருது. இந்த மாதிரி ஒரே விபக்தியில ரெண்டு பதங்கள் இருந்தால் அங்க சாமானாதிகரண்யம்னு சொல்றது. இந்த சாமானாதிகரண்யத்தை தான் ஒரு முதல் பிரமாணமா வச்சுட்டு நிரூபணம் பண்ண போறது. ஆனா சாமானாதிகரண்யம் இருந்ததுனால மட்டும் அந்த வாக்கியத்தில் இருந்த அகண்டார்த்த போதம், அது அகண்டார்த்த வாக்கியம் சொல்லணும் நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது. சாமானாதிகரண்யம் பலவிதமா இருக்கு. சாமானாதிகரண்யம் எல்லா இடத்திலும் அகண்டார்த்த போதத்தை கொடுக்கறதுக்கு தான் சாமானாதிகரண்யம் நம்மளால சொல்ல முடியும். பதங்களுக்கு சாமானாதிகரண்யம் இருந்தால் அத உற்சர்க்கமா அகண்டார்த்த வாக்கியமா சொல்லணும். ஆனா அது முடியாதுனால் மற்ற விதமா சொல்லணும். அந்த மாதிரி வச்சுருக்கு. எல்லாமே அகண்டார்த்த வாக்கியம் சொல்ல முடியாது. இந்த பாஷ்யத்துல வருது. பாஷ்யத்துல திருத்தியாத்தியாயத்துல திருத்திய பாதத்துல வியாப்தி அதிகரணம் ஒரு அதிகரணம் இருக்கு. வியாப்தி அதிகரணம், வியாப்தேஷ்ட சமஞ்சசம் ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துல சதுர்விதம் ஹி சாமானாதிகரண்யம் சொல்றது. சதுர்விதம் ஹி சாமானாதிகரண்யம். இந்த சாமானாதிகரண்யமானது பதங்களுக்கு சாமானாதிகரணம் என்றது 4 விதமா வரும். பாஷ்யக்காரரே காமிக்கிறார். பாதாயாம் சாமானாதிகரண்யம், ஐக்கியே சாமானாதிகரண்யம், அத்தியாசே சாமானாதிகரண்யம், விசேஷண விசேஷபாவே சாமானாதிகரண்யம், இப்படி 4 விதமா சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். அது என்னன்னு கேட்டா, இப்ப அந்த பாஷ்யத்துல பாஷ்யக்காரோட அபிப்பிராயம் சொல்றேன். முதல்ல அதை கொஞ்சம் கவனிக்கணும். 4 விதமா சாமானாதிகரண்யம் வரலாம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அபிப்பிராயம்? ஒரே விபக்தியில 2 பதங்கள் ஒரே வாக்கியத்தில் அப்படி பார்த்தால் அந்த அர்த்தம் சொல்லும் பொழுது 4 விதமா சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்கு காமிக்கிறார். ஒரு உதாரணம் சொல்றேன். சாலக்கிராமோ விஷ்ணு இருக்கு. சாலக்கிராமோ விஷ்ணு ஒரு வாக்கியம். இது அகண்டார்த்த வாக்கியமானு கேட்டா இல்ல. அங்க ஒரு விசேஷண விசேஷ பாவமும் இல்ல. அங்க என்ன இருக்குன்னா, இது அத்தியாசே சாமானாதிகரண்யம் சொல்றது. அத்தியாசம்னா ஆரோபம். ஆரோபம்னா உபாசனைக்காக ஆரோபம் பண்றது. ஆரோபம் 2 விதமா வரலாம். சுக்தியில இதம் ரஜதம் சொல்றது. பிரமை நடக்கும் பொழுது நம்மளுடைய சப்த விவகாரம் எப்படி வரும்? இதம் ரஜதம் வருது. இதம் ரஜதம் சாமானாதிகரண்யம் இருக்கு இல்லையா? நீங்களே பாருங்க. 2 பதங்களும் ஒரே விபக்தியில பிரயோகம் பண்றது. இதம் ரஜதம், இதம்னு பிரதமா, ரஜதம் பிரதமா.
இங்க என்ன எப்படி எப்பேற்பட்ட சாமானாதிகரண்யம் இதுன்னு கேட்டா ஆரோபே சாமானாதிகரண்யம். இங்க ஆரோபம் நடந்திருக்கு. இதம் என்று தெரியக்கூடிய அந்த வஸ்துவில ரஜதத்தினுடைய ஆரோபம் நடந்திருக்கு. அந்த ஆரோபத்தை வச்சுட்டு நம்ம சொல்றோம் இதம் ரஜதம் சொல்றோம். இந்த ஆரோபம் எப்படி வந்ததுன்னா தெரியாமலே வந்தது, நமக்கே தெரியல. ஒரு அஜ்ஞானத்தினால அந்த ஆரோபம் வந்திருக்கு. அந்த ஆரோபத்தை வச்சுட்டு ஆரோபம் மூலமா வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தி, அந்த புத்தியை தான் காமிக்கிறது இதம் ரஜதம் என்ற விவகாரம். இது ஒரு விதம். இன்னொரு விதம், அதுதான் முன்னாடி சொன்னேன், சாலக்கிராமோ விஷ்ணுன்னு சொல்றது. ஏன் அப்படி சொல்றதுன்னு கேட்டா, அந்த சாலக்கிராமத்தை விஷ்ணுவா உபாசனம் பண்ணுன்னு அர்த்தம். அந்த அர்த்த விவக்ஷையில சொல்றது. ஏன்னா அங்க ஒரிஜினல் பிரம்மம் இல்லை. அப்படி ஒரு பிரம்மம் வருமா? அந்த ஒரு சாலக்கிராமத்தை பார்த்தா இதுதான் விஷ்ணு பகவான், விஷ்ணு ஒருத்தருக்கு பிரம்மம் ஏற்படுறது இல்லை. தெரியும் நமக்கு அது ஒரு சாலக்கிராமம் தெரியும். சாலக்கிராமம் என்றது ஒரு சிலை. அந்த சிலையில விஷ்ணு புத்தி பண்ணணும் என்றது, விஷ்ணு உபாசனை பண்ணணும் இல்லைன்னா பண்ணலாம் என்றது சாஸ்திர தாத்பரியத்தினால அப்படி விதி இருக்கிறதுனால நம்ம பண்றோம். பூஜை பண்றது, பூஜை பண்ணும்போது அந்த சாலக்கிராமத்தை விஷ்ணுவா கவனிச்சுண்டு நினைச்சுண்டு புத்திபூர்வகமா அப்படி ஒரு மனசுல ஒரு எண்ணத்தை கொண்டு உபாசனை பண்ற வழக்கம் இருக்கு. இப்படி பண்ணும் பொழுது என்ன பண்றது, இது ஆரோபம் தான். ஆனா இதம் ரஜதம் என்ற பிரமை நடக்கும்போது இருக்கக்கூடிய ஆரோபத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால், அங்க அஜ்ஞானம் மூலமா வரக்கூடிய ஆரோபம், அதுக்கு பிரமைன்னு பேரு. இந்த ஆரோபம் ஆரோபமா இருந்தாலும் இது ஒரிஜினல் பிரமம் கிடையாது. இது புத்திபூர்வகமான ஆரோபம். நம்மளே ஒரு முடிவெடுத்த இந்த சாலக்கிராமத்தை நான் விஷ்ணுவா உபாசனம் பண்ண போறேன் என்ற ஒரு தீர்மானம் பண்ணி அப்படி ஒரு மனசுல ஒரு விருத்தியை கொண்டு வருது. இது உபாசனம்னு பேர். அப்ப உபாசனைக்காக கல்பிதமான ஒரு ஆரோபம். இந்த ரெண்டு இடத்திலும் அத்தியாசே சாமானாதிகரண்யம், இந்த ரெண்டு இடத்திலும் அத்தியாசே சாமானாதிகரண்யம் சொல்லலாம். அத்தியாசே சாமானாதிகரண்யம் ரெண்டு இடத்திலும் தான் இதம் ரஜதம் என்ற பிரமை நடக்கிற இடத்திலும் இதம் ரஜதம் ரெண்டு வார்த்தைக்கும் சாமானாதிகரண்யம் இருக்கு. உபாசனை பண்ற இடத்திலும் சாலக்கிராமோ விஷ்ணு சாமானாதிகரண்யம் இருக்கு. ஆனா இது ரெண்டு சாமானாதிகரண்யம் ரெண்டு விதம். ஆனால் அத்தியாசே சாமானாதிகரண்யம் ரெண்டை சேர்த்து சொல்லலாம். அத்தியாசம் ரெண்டு விதம், புத்திபூர்வகமான அத்தியாசம், புத்திபூர்வகம் இல்லாமல் அஜ்ஞானம் மூலமா வரக்கூடிய அத்தியாசம். இப்படி பிரிச்சு பாஷ்யக்காரர் அந்த அதிகரணத்துல காமிக்கிறார். இப்ப ரெண்டாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு சாமானாதிகரண்யம்னால் விசேஷண விசேஷ பாவே சாமானாதிகரணம் உலகத்துல பிரசித்தமா இருக்கு. நீலம் உட்பலம், இந்த தாமரை நீலவர கலரோட இருக்கு சொல்றது நீலம் உட்பலம். இங்க நைல்யம் என்றது அந்த உட்பலத்தினுடைய விசேஷனம், உட்பலத்தினுடைய விசேஷனம், உட்பலம் விசேஷம். அப்ப விசேஷணத்தையும் விசேஷத்தையும், விசேஷணவாதக பதத்தையும் விசேஷவாதக பதத்தையும் சமானாதிகரணமா பிரயோகம் பண்ண ஒரே விபத்தியில சொல்லணும் என்றது பாஷையோட நியமம் இருக்கு இல்லையா? விசேஷணத்தையும் விசேஷத்தையும் ஒரே விபத்தியில காமிக்கணும் என்றது பாஷா நியமம் இருக்கிறதுனால நீலம் உட்பலம் சொல்லணும். நீலேன உட்பலம் சொன்னா அது விசேஷண விசேஷபாவம் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த இடத்துல விசேஷண விசேஷபாவே சாமானாதிகரணம் சொல்றது. அதாச்சு. அதுக்கப்புறம் பாதாயாம் சாமானாதிகரணம் அப்படி இருக்கு. அதுக்கு உதாரணம் என்ன? யஹா ஸ்தானு சஹ புமான் சொல்றது. இதுதான் பாதாயாம் சாமானாதிகரணம். யஹ ஸ்தானு சஹ புமான் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு புருஷனை பார்த்து ஸ்தானுன்னு ஒருத்தருக்கு பிரமை வந்திருக்கு. இந்த பிரமையை நிவர்த்தனம் பண்ணக்கூடிய உபதேசம். அந்த பிரமை ஏற்பட்டவனுடைய வாக்கியம் இல்லை, அந்த பிரமிச்சவனுடைய வாக்கியம் இல்லை, அந்த பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாக்கியம் எப்படி இருக்கு? யஹ ஸ்தானு சஹ புமான் இருக்கு. இந்த வாக்கியத்துல ஸ்தானு என்ற வார்த்தையும் புமான் என்ற வார்த்தையும் சமான விபத்தியில் இருக்க, சமானாதிகரணமா இருக்க இல்லையா? பாருங்க, ஸ்தானு புமான் இருக்கு. ஆனா என்ன அபிப்பிராயம்? நீ ஸ்தானுன்னு எதை நினைச்சிருக்கியோ அது ஸ்தானு கிடையாது, அப்புறம் என்ன புமான் புருஷன் தான். இப்படி வார்த்தை அந்த உபதேசத்தினுடைய அர்த்தம். இதுக்கு என்ன பேரு? பாதாயாம் சாமானாதிகரண்யம்.
இது ஐக்கியத்தை சொல்லக்கூடியது இல்லை. ஸ்தாணுவினுடைய ஸ்தாணுத்துவத்தை பாதிக்கணும், அதுக்காக சொல்றது. ஸ்தாணுத்துவம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. ஸ்தானுவும் புமான்னு சொல்றதுக்கு ஸ்தாணுத்துவம் இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த ஸ்தாணுத்துவம் புத்தியை நிவர்த்தி பண்ணி புருஷத்துவ புத்தியை கொண்டு வர்றதுக்காக பண்ணக்கூடிய உபதேசம். இந்த உபதேச வாக்கியத்திலும் சமான அதிகரணம் இருக்கு. ஆனால் இது விசேஷண விசேஷ பாவம் இல்லை. இங்க ஸ்தானு புருஷனுடைய விசேஷனம் இல்லை, ஆரோபம் பண்றதும் இல்லை. ஆனால் ஏற்கனவே ஏற்பட்ட ஆரோபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாக்கியம் இது. அந்த இடத்துல பாதாயாம் சாமானாதிகரண்யம். அப்புறம் இன்னொன்னு பாக்கி இருக்கிறது என்ன? அபேதே சாமானாதி. அதுதான் இந்த தத்துவமசி வாக்கியத்துல எல்லாம் இப்ப அதுதான் பேசிட்டு இருக்கோம். அபேதே சாமானாதிகரண்யம். சோயம் தேவதத்தா சொல்லும் பொழுது அத்தியந்த அபேதம். அபேதம் சொன்னா அத்தியந்தமான அபேதம். சஹா தேவதத்தா அயம் தேவதத்தா, ஒரே व्यक्ति. அந்த व्यक्तिயை மட்டும் எடுத்துட்ட இது அபின்னம். அபின்னம்னா ஒரே व्यक्ति தான் என்று சொல்றதுக்காக வந்த व्यक्ति ஸ்வரூபத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் அகண்டார்த்த வாக்கியம். அந்த அகண்டார்த்த வாக்கியத்திலும் 2 பதங்கள் இருக்கும். அந்த பதங்களுக்கு சாமானாதிகரண்யம் இருக்கு. அந்த சாமானாதிகரண்யத்தை தான் அபேதே சாமானாதிகரண்யம், இல்லைன்னா ஐக்கிய சாமானாதிகரண்யம் சொல்றது. இப்படி எல்லாம் 4 விதமா சாமானாதிகரண்யம் இருக்கு பாஷ்யக்காரர் காமிச்சிருக்காங்க. இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் உபக்கிரமமா சொல்லியிருக்கேன்னா, இது தெரிஞ்சிருந்தா இந்த மேல சொல்ல போற விஷயம் சுலபமா இருக்கும். இவர் என்ன சொல்ல போறாருனால், இதுல இந்த 4 விதமா சாமானாதிகரண்யம் இருக்க, அதுல முக்கியமான சாமானாதிகரண்யம் எதுன்னு கேட்டால் இந்த ஐக்கிய சாமானாதிகரண்யம் தான் முக்கியம். மற்றபடி எல்லா சாமானாதிகரண்யமும் முக்கியம் இல்லைன்னு காமிக்கிறார். அதுதான் இவர் சொல்ல போறார். அப்போ தத்துவமசி என்ற வாக்கியம் முக்கியமான சாமானாதிகரண்யத்தை வச்சுட்ட அர்த்தத்தை கொடுக்கிறதா, அமுக்கியமான சாமானாதிகரண்யத்தை வச்சுட்ட அர்த்தத்தை கொடுக்கிறதா என்ற ஒரு விவாதம் வந்தால் எப்படி தீர்மானம் பண்ணணும்? முக்கியமான சாமானாதிகரண்யத்தை வச்சுட்ட அர்த்தம் சொல்ல முடியும்னால் அப்படிதான் சொல்லணும். அதான சாஸ்திரம். முக்கியம் இருக்குன்னா அமுக்கியத்தை எதுக்கு எடுக்கிறது? முக்கியம் கிடைக்காது தானே அமுக்கியம் எடுக்கணும். இது ஒரு மீமாம்சா நியாயம். இது முக்கிய நியாயம்னு பேர் இருக்குது. முக்கியம் இல்லைன்னா அமுக்கியம் எடுக்கணும். இப்போ ஒரு கர்மாவில ஒரு திரவியம் வச்சிருக்கு, ஒரு திரவியம் இருக்கு, அந்த திரவியம் கிடைக்காதுன்னா அதே மாதிரி வேற இன்னொன்னு எடுக்கிறது. இதுதானே சோமாபாவே பூதிகான் அபிநயாது. சோமம் கிடைக்கிறதுனா சோமம் தான் எடுக்கணும். சோமம் கிடைக்காத போயிடுச்சுன்னா பூதிகை எடுக்கணும். இது கர்மத்தில் வரும். இதுதான் முக்கிய நியாயம் சொன்னா. முக்கியம் கிடைக்கும் பொழுது அதுதான் எடுக்கணும்னு சொல்றது. இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ படிக்கிறேன். விதைகாதிகரண்ய முக்தம் கவுனஞ்ச முக்கியஞ்ச விவிச்ச சத்தி. இதனுடைய வியாக்கியானம் தான் சொன்னேன். இப்போ விஸ்தாரமா சொன்னேன். அவ்வளவுதான். ஏகாதிகரண்யம். ஏகாதிகரண்யம்னா சாமானாதிகரண்யம். பதங்களுக்கு இருக்கக்கூடிய சாமானாதிகரண்யம் விதா உக்தம், 2 விதமா சொல்லப்பட்டிருக்கு. நான் 4 விதம் சொன்னேனே கேட்டா இல்ல, 4 விதமா இருக்கு இதுன்னு சொல்லல. அது 4 பிரிச்சு இன்னும் சங்கேபமா சொல்லும் பொழுது 2 சொல்லலாம். எப்படி? கவுனஞ்ச முக்கியஞ்சா. ஒண்ணு கவுனம், இன்னொன்னு முக்கியம். முக்கியத்தினுடைய ஆப்போசிட் கவுனம். அதுல விவிச்ச சத்தி மகாத்மபிகி இதம் சாமானாதிகரண்யம் 2 விதமா வரலாம் என்றது சொல்லப்பட்டிருக்கு. சம்சர்க ரூபார்த்த நிவேசி கவுனம். ஏதோ ஒரு சம்பந்தத்தை வச்சுண்டு, சம்சர்க்கத்தை வச்சுண்டு, அபேதம் என்ற ஒரு சம்சர்க்கம் தெரியக்கூடிய இடம், அது கவுனம் சாமானாதிகரண்யம். ஏதோ ஒரு சம்சர்க்கத்தை வாக்கியார்த்தத்தில் தெரிகிறதா இருந்தால் அது விசேஷண விசேஷ பாவ சம்சர்க்கமாகட்டும், ஆரோப்பிய ஆரோபக பாவ சம்சர்க்கமாகட்டும், இப்போ பாத பிரதியோகித்துவம் என்ற சம்சர்க்கமாகட்டும், எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சம்சர்க்கம் தெரியறதா இருந்தால் அந்த இடத்துல அந்த சாமானாதிகரண்யம் முக்கியம் சாமானாதிகரண்யம் என்றது நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் சொல்றார் சம்சர்க ரூபார்த்த நிவேசி கவுனம். சம்சர்க ரூபமான அர்த்தத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சாமானாதிகரண்யம், அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய சாமானாதிகரண்யம்.
சம்சிருஷ்டார்த்தத்தை சொல்லக்கூடிய சமானாதிகரண்யம். உதாரணமா சொல்லும் பொழுது எப்படி, நீலம் உட்பலம். இங்கே வந்து நீலம் என்ற விசேஷனம் உட்பலம் என்ற விசேஷத்தோட சம்சர்க்கம் தெரியுது. விசேஷண விசேஷ பாவம் என்ற ஒரு சம்சர்க்கத்தோட அந்த வாக்கியார்த்த போதம் வந்து சேருறது. அப்பேற்பட்ட வாக்கியார்த்த போதத்தை கொடுக்கக்கூடிய சாமானாதிகரண்யம் என்ன? அது முக்கியம் சாமானாதிகரண்யம் இல்ல, அது வந்து கவுனம். சம்சர்க்க ரூபார்த்த நிவேஷி கவுனம் முக்கியம் அகண்டார்த்த நிவிஷ்டமாகும். எங்க வந்து இந்த சம்சர்க்கம் கூட தெரியறது இல்லையோ, வஸ்து மாத்திரம் தெரியறதோ, அந்த மாதிரி இடத்துல சாமானாதிகரண்யம் முக்கியம்னு சொல்லணும். இதுதான் அகண்டார்த்த போதம் எங்க ஏற்படுறதோ அங்கதான் முக்கியம். சாமானாதிகரண்யம் எங்க இருக்கு? பதத்துக்கிட்ட இருக்கு. சாமானாதிகரண்யம் அந்த அர்த்தத்தில் இல்ல, பதத்துல. பதத்துல சாமானாதிகரண்யம் அங்கதான் முக்கியமா சொல்லணும். அப்புறம் ஆதாய நானாவித காரணானி கிராம் அசைகத்ரது யா பிரவருத்தி தமாஹுர் ஐகாதிகரண்ய நாம்னா விபஷ்சிதோ வேதசிரஸ்ஸு விப்ரா. இது சாமானாதிகரண்யம்னா என்னன்றது லட்சணம் சொல்றார். சாமானாதிகரண்யம்னா என்ன கேட்டா அதுக்கு ஒரு லட்சணம் தெளிவா சொல்லியிருக்கார். என்ன லட்சணம்னா, பின்ன பிரவருத்தி நிமித்தயோஹோ சப்தயோஹோ ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி சாமானாதிகரண்யம் சொல்லியிருக்கார். பின்ன பிரவருத்தி நிமித்தயோஹோ சப்தயோஹோ ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி சாமானாதிகரண்யம் சொல்லியிருக்கார். இதெல்லாம் பெரிய சாஸ்திரார்த்தம். இத சுருக்கமா சொல்லும்போது எப்படி சொல்லணும், 2 வார்த்தை இருக்கணும் இல்லையா? மினிமம் ஒரு வாக்கியத்துல 2 வார்த்தை இருக்கணும். அந்த 2 வார்த்தைக்கும் பிரவருத்தி நிமித்தம் ஒன்னா இருக்கக்கூடாது. பிரவருத்தி நிமித்தம் வேற வேறையா இருக்கணும். பிரவருத்தி நிமித்தம்னா என்ன? அந்த சப்தத்தினுடைய பிரவருத்தின்னா அந்த சப்தம் அர்த்தத்தை போதிக்கிறது இல்லையா, அந்த பிரவருத்தி தான் பிரவருத்தி. அது வேற வேற தர்மத்தை வச்சுட்டு அர்த்தத்தை போதிக்கிறதா இருந்தால் அதுக்கு பின்ன பிரவருத்தின்னு சொல்லுவோம். இப்ப நீலோ கடஹா, நீலம் உட்பலம் என்ற இடத்துல பார்க்கலாம். நீலம் உட்பலம் 2 வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல நீலம் என்ற வார்த்தை எதை சொல்றது? கடத்தை தான் சொல்றது. நீலம் என்ன? கடம் தான். கடம் என்ன? அதுவும் கடம் தான். கடம் என்ற வார்த்தைக்கும் கடம் தான் அர்த்தம். நீலகா என்ற வார்த்தைக்கும் கடம் தான். ஆனால் நீலம் என்ற வார்த்தை குணத்தை வச்சுட்ட குணம் தான் அங்க பிரவர்த்தி நிமித்தம். நீலம் என்றது ஒரு குணம் தானே, அது ஒரு வர்ணமாச்சே. அப்போ குணம் என்ற தன்மையை வச்சுட்டு கடத்தை போதிக்கக்கூடிய பதம் நீலபதம். கடத்துவம் என்ற தன்மையை வச்சுட்டு கடத்தை போதிக்கக்கூடிய பதம் கடபதம். இப்படி இருக்கு இல்லையா? அதனால கடபதத்தினுடைய பிரவர்த்தி நிமித்தம் என்ன? கடத்துவம். நீலபதத்தினுடைய பிரவர்த்தி நிமித்தம் என்ன? நீல குணம். இப்படி சொல்லணும். அதுதான் இவர் சொல்றார், ஆதாய நானாவித காரணானி கிராம் அத ஏகத்ரது யா பிரவருத்தி. நானாவித காரணானி ஆதாய. காரணம்னா இங்க பதத்தினுடைய பிரவருத்திக்கு காரணம். ஒவ்வொரு பதங்களும் ஒரு அர்த்தத்தை, ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றதுக்கு ஒரு காரணங்கள் வச்சுருக்கு. சும்மா இல்ல, அதெல்லாம் பெரிய விசாரம் நடக்கக்கூடிய இடம். பிரவருத்தி நிமித்தம் என்ன, அதை எப்படி முடிவு எடுக்கணும் பண்ணணும்ன்றதான் பெரிய பெரிய விசாரம். அப்போ என்ன விசாரம் பண்ணி முடிவு பண்ணிருக்குன்னா, ஒவ்வொரு பதங்களும் தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கும் போது அதுக்கெல்லாம் நிமித்தங்கள் வேற வேற வித்தியாசமா இருக்கு. அப்ப நானாவித காரணானி ஆதாய, பல பல பிரவருத்தி நிமித்தங்களே வச்சுன்ற கிராம் அத கிராம் வார்த்தைகளுக்கு ஏகத்ரது யா பிரவருத்தி, ஒரே அர்த்தத்துல பிரவருத்தி வர்றது. பிரவருத்தி வர்றதுன்னா போதனம், ஒரே அர்த்தத்தை போதிக்கிறது. எங்கேயோ தமாஹுர் ஏகாதிகரண்ய நாம்னா, தமாஹுர் ஐகாதிகரண்ய நாம்னா. ஐகாதிகரண்யம் என்ற பேருனால இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஐகாதிகரண்யம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு இதுதான் அபிப்பிராயம். விபஷ்சிதோ வேத சிரஸ்ஸு விப்ரா. விபஷ்சித பண்டிதாள் இப்படியெல்லாம் வேத சிரஸ்ஸு, வேத சிரஸ்ஸு உபனிஷத்துகள்ல இப்படிதான் அர்த்தத்தை எடுக்கணும் என்றத விப்ரால் சொல்லியிருக்கார். விப்ராக வருது. சரி, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார்? இதுக்கு ஆப்போசிட் சொல்ல போறார். இதுக்கு ஆப்போசிட்னா சாமானாதிகரண்யத்தினுடைய ஆப்போசிட். சாமானாதிகரண்யத்தினுடைய ஆப்போசிட்னா வையதிகரண்யம் சொல்லணும். சாஸ்திர பாஷ்யத்துல வையதிகரண்யம், வியதிகரணம், விருத்தம் அதிகரணம் அர்த்தம். சமானம் அதிகரணம், அதனுடைய பாவம் சாமானாதிகரணம். சமானம் அதிகரணம்
யயோஹோ தே சமானாதிகரணே தயோஹோ பாவஹ சமானாதிகரண்யம் அப்படி அதனுடைய விக்கிரம். அந்த மாதிரி விருத்தம் அதிகரணம் யயோஹோ தே வியதிகரணே தயோஹோ பாவஹ வையதிகரண்யம் அப்படி அந்த வார்த்தை சித்திக்கிறது. அது எங்க தெரியுதுன்னா பாருங்க, நீலம் சுகந்தி மகதுத்பலம் அம்புராசி தேவம் பிரகாரமிக கௌணமுசந்தி சந்தா சோயம் உமான் உதசராவகதோ விவஸ்வான் ஏகா ஆகாசகோ ரவி ரசாவிதி முக்கியமாகு. இந்த ஸ்லோகத்துல வையதிகரண்யத்தை பத்தி சொல்லல, அது அப்புறம் வரப்போறது. இந்த ஸ்லோகத்துல வேற விஷயம் சொல்றது. நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க, அப்புறம் வரும். அது 2 ஸ்லோகம் தாண்டி வரும். நீலம் சுகந்தி மகதுத்பலம் அம்புஷாயி தேவம் பிரகாரமிக கௌணமுசந்தி சந்தா. கௌணம் சாமானாதிகரண்யம் எங்க வரும் கேட்டா விசேஷண விசேஷ பாவம் வச்சுட்டு சாமானாதிகரண்யம் வரும்பொழுது அது கௌணம் சாமானாதிகரண்யம் சொல்லணும். அதுக்கு உதாரணம் நீலம் சுகந்தி மகதுத்பலம் அம்புஷாயி ஒரு வாக்கியம் இது. உட்பலம் விசேஷம். உட்பலத்துக்கு பல விசேஷணங்கள் போட்டிருக்கு. நீலம் சுகந்தி மகத் அம்புஷாயி எல்லாம் எதனுடைய விசேஷனம்? உட்பலத்தினுடைய விசேஷம். நீலம் தெரியும், சுகந்தி தெரியும், சுகந்தம் உடையது. மகத் பெருசா இருக்கக்கூடியது. அப்புறம் அம்புஷாயி அந்த ஜலத்துல சைச்சின்னு இருக்கக்கூடியது. எது? அம்புஜம், உட்பலம். இப்படி பல விசேஷணங்கள் சேர்த்துண்ட சொல்லும்போது இது அகண்டார்த்த வாக்கியம் இல்ல, இது விசேஷண விசேஷபாவே சாமானாதிகரண்யம். இந்த சாமானாதிகரண்யம் முக்கியம் இல்ல, கவுனம். ஏன் கவுனம் சொல்றது? விசேஷணத்தினுடையும் விசேஷத்தினுடையும் சம்சர்க்கம் தெரிகிறது. அகண்டார்த்த வாக்கியமா இருந்தால் அந்த சம்சர்க்கம் தெரியக்கூடாது, வஸ்து மட்டுமா தெரிஞ்சுக்கணும். அது எப்ப வரும்? வஸ்து மாத்திர ஜிக்ஞாசை எங்க இருக்கோ அங்கதான் வரும். இதெல்லாம் பேசிக். அதுக்கு உதாரணம் சொல்றார், சோயம் புமான். இதுதான் சோயம் தேவதத்தா. இதுதான் அது. அந்த மாதிரி சோயம் புமான், அந்த புருஷன் இந்த புருஷன் இவ ஒருத்தர் தான். இங்க புருஷன் வேறையா, அந்த அவன் வேறையா, இவன் வேறையா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வாக்கியம் சோயம் புமான். அந்த மாதிரி சோயம் புமான் உதசராவகதோ விவஸ்வான் ஆகாசகோ ரவிஹி அசௌ. இது ஒரு வாக்கியம். உதசராவகதோ விவஸ்வான் ஆகாசகோ ரவி அசௌ. என்ன சொல்றார்? ஆகாசகோ ரவி, ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சூரியன், ஆகாசத்துல தெரியக்கூடிய சூரியன். அதுதான் எங்க தெரியுது? உதசராவகதோ விவஸ்வான். உதசராவம் என்ன? ஜலம் தோட இருக்கக்கூடிய இந்த பானை, பானையில கொஞ்சம் ஜலம் வச்சிருக்கு அப்படின்னா அது என்ன? உதசராவம் சொல்றது. உதகம் வச்சிருக்கக்கூடிய சராவம், கடம். உதசராவத்துல அந்த பிரதிபிம்பிக்கக்கூடிய சூரியன் உதசராவகதோ விவஸ்வான். விவஸ்வான் சூரியன். உதசராவத்தில் இருக்கக்கூடிய ஜலத்துல பிரதிபிம்பமா தெரியக்கூடிய சூரியன் யாரு? இது வேற சூரியனா? கிடையாது, அது அந்த சூரியன் தான். பிம்ப பிரதிபிம்ப பாவம் மட்டும்தான் இருக்கு. இந்த பிம்ப பிரதிபிம்ப பாவம் இருக்கும்போது அங்க சொரூப ஐக்கியம் இருக்குன்னு சொல்றது. பிம்பம் பிரதிபிம்பம் என்ற தன்மையோட கொஞ்சம் சின்ன ஒரு வித்தியாசம் இருந்தாலும் ஒரே வஸ்து தானே இது, இன்னொரு தனி பொருள் சொல்ல முடியாது. அதனால சொரூப ஐக்கியம் சொல்றது. பிம்ப பிரதிபிம்ப பாவம் எங்க இருக்கோ அங்க ஸ்வரூபம் ஒண்ணுதான். பிம்பத்வேன பிரதிபிம்பத்வேன ஸ்வல்ப பேதேபி ஸ்வரூபம் ததேவா. அதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா பிரத்யேகிச்சே இருக்கிறதுதான். அந்த மிரர்ல தெரியக்கூடிய முகம் மம முகமேவ திருஷ்யதே பிரதீதி இருக்கு இல்லையா, வேற முகம் சொல்ல போறது இல்ல. தர்ப்பணத்துல தெரியக்கூடிய முகம் மமைவ முகம், மம முகமேவ திருஷ்யதே இருக்கு. நம்மளுடைய அனுபவத்தை வச்சு அது சொரூப ஐக்கியம் சொல்றது. அப்ப இங்கேயும் உதசராவகதோ விவஸ்வான் ஆகாஷ் அசௌ ஆகாஷ கோ ரவிரேவா சொல்லு. இங்க இந்த உதசராவத்தில் தெரியக்கூடிய சூரியன் வேற ஒரு பொருளோ என்ற பிரமமோ சம்சயமோ இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வாக்கியம் இது. உபதேசத்தினுடைய பலம் என்ன?
ஸ்வரூபம் ஒண்ணுதான் என்ற தத்துவபோதம் தானே பலம். அதனால இந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய சாப்தபோதத்துல விசேஷண விசேஷ பாவம் ஒன்றும் தெரிய போறதில்லை. வஸ்து ஸ்வரூபம் அசங்கீரணமா தெரியுது. அசங்கீரணமா தெரியறதுன்னா என்ன அர்த்தம்? குழப்பம் இல்லாம ஸ்புட்டமா ஸ்வச்சமா தெரியறதுன்னு அர்த்தம். இதுக்கு அப்புறம் சந்தேகம் வரப்போறது இல்லை. சந்தேகம் வராத மாதிரி நம்மள கரெக்டா தெளிவா தெரியறதுன்னு சொல்றது இல்லையா, அதுதான் அசங்கீரணமா தெரியறதுன்னு அர்த்தம். அசங்கீரணமா வஸ்துஸ்வரூபம் தெரியுது. இதம் சாமானாதிகரண்யம் முக்கியமாகு. இந்த சாமானாதிகரண்யம் அகண்டார்த்த போதத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சாமானாதிகரணம். அதனால இந்த சாமானாதிகரணத்தை முக்கியம்னு சொல்லலாம். அடுத்த ஸ்லோகம். ஏகத்ர விருத்திரிதி லக்ஷணமத்ர முக்கியம் சம்சர்க வஸ்துனி புனர்நஹி தத்கடேத நானாரசேஹி விஷயே வசசாம் பிரவೃತ್ತಿர் நீலம் சுகந்தி மகதுத்பலம் இத்யமீஷாம். இந்த அகண்டார்த்த போதம் வரக்கூடிய இடத்துல முக்கியம் சாமானாதிகரண்யம், அல்லாத இடத்துல கவுனம் சாமானாதிகரண்யம் சொல்றேல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறோம். லட்சணம் ரெண்டு இடத்துலயும் சரியா வருது இல்லையா? ஒரே மாதிரிதான் லட்சணம் இருக்கு கேட்டா இல்ல, அப்படி கிடையாது. இந்த சாமானாதிகரணத்தினுடைய லட்சணம் சொல்லியாச்ச, அந்த லட்சணம் கரெக்டா நிக்கிறது எங்கன்னு கேட்டா அகண்டார்த்த போதம் நடக்கிற இடத்துல தான். அங்கதான் கரெக்டா நிக்கிறது அந்த வாக்கியத்தில். எப்படி பாருங்கோ, திருப்பி நான் லட்சணம் சொல்றேன். பின்ன பிரவருத்தி நிமித்தையோகோ சப்தையோகோ ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி. இதுதான் சாமானாதிகரணம், ஒரே அர்த்தத்துல நிக்கிறது. அதுதான் இப்ப கவனிக்கணும். பின்ன பிரவருத்தி நிமித்தங்களா இருக்கக்கூடிய ரெண்டு பதங்கள் ஒரே அர்த்தத்துல நிக்கிறது. எப்படி? ஒரே அர்த்தத்துல. அப்ப அர்த்தம் ஒண்ணு மட்டுமா இருக்கணும். அப்படி இருந்தா தானே அது முக்கியம் சாமானாதிகரணம் சொல்ல முடியும். அந்த லட்சணம் கரெக்டா அந்த சமன்வயிக்கிறதுனா எப்படி எப்போன்னு கேட்டா, தெரியக்கூடிய வஸ்து ஒண்ணு மட்டுமா இருந்தால் ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி சாமானாதிகரண்யம் என்ற அந்த சாமானாதிகரண்ய லட்சணம் நல்லா சமன்வயிக்கிறது. அது எங்க நடக்கிறது? அகண்டார்த்த போதம் நடக்கிற இடத்துல தான் இருக்கு. இப்ப விசேஷ விசேஷ பாவம் தெரியறதா இருந்தா இது இருக்கா கேட்டா கிடையாது. ஏன்னா பாருங்க, நீலம் சுகந்தி மகதுத்பலம் ஒரு வாக்கியம். இங்க விசேஷ விசேஷ பாவம் தான், ஐக்கியம் கிடையாது, சுத்த ஐக்கியம் இல்லை. வஸ்துஸ்வரூபம் மட்டுமா தெரியறது இல்லை, வஸ்துஸ்வரூபமும் தெரியறது, அதனுடைய பல விசேஷணங்களும் தெரியறது இல்லையா. உட்பலம் தெரியறது இல்லைன்னு சொல்லல, ஆனா உட்பலத்தினுடைய சொரூபம் மட்டுமா சொல்றதுக்காக இந்த வாக்கியம் வரல. உட்பலம் எனக்கு தெரியும், அது எப்பேற்பட்ட உட்பலம் என்ற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய உபதேசம் இது. உட்பலத்தை தெரிஞ்சவன் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். எங்க அகண்டார்த்த போதம், எங்க விசேஷண விசேஷ பாவம் போதம் என்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்படிதான் அதை தீர்மானம் பண்றது. இப்ப ஒருத்தர் உட்பலத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். உட்பலம் என்னன்றது தெரியும், அது அந்த விஷயத்துல அவருக்கு பிரமமே இல்லை. அவர் கேட்கிறார், உட்பலம் எனக்கு தெரியும், ஆனா எப்பேற்பட்ட உட்பலம், அது என்னென்ன விசேஷணங்கள் என்னென்ன குணங்கள் அதுக்கு இருக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். அவருக்கு பதில் கொடுக்கிறார், நீலம் மகத சுகந்தி உட்பலம். ஓஹோ அப்படியா. இப்போ என்ன, உட்பலத்தை தெரிஞ்சவனுக்கு ஏற்கனவே உட்பலம் நன்னா தெரியும். யாருக்கு தெரியுமோ அவருக்காக அந்த உட்பலத்தினுடைய விசேஷணங்கள் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு மனுஷன் நமக்கு தெரியும், ஆனா இவர் எப்பேற்பட்டவர் என்றது தெரியாது. அப்போ அவருடைய விசேஷங்கள் சொல்லிக் கொடுக்கிறாரு இல்லையா. இவர் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்றது. இது இங்க என்ன வருது, விசேஷண விசேஷ பாவம் தான் தெரிகிறது. இப்ப விசேஷண விசேஷ விசேஷணங்கள் யாருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த விசேஷம் ஏற்கனவே தெரிஞ்சவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். விசேஷத்தையே தெரியாதவனுக்கு, விசேஷ ஸ்வரூபத்தையே சரியா தெரியாதவனுக்கு அங்கேயே ஒரு பிரமம் இருக்குன்னா முதல்ல அதுதானே, அந்த பிரமத்தை தானே நிவர்த்தி பண்ணணும். அதுக்காக தான் அகண்டார்த்த வாக்கியம் வருது. அங்கேதான் இந்த சோயம் தேவதத்தா என்ற உபதேசம் வருது, அளிக்கிறது. எப்படின்னால், ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கு, ஆனால் இந்த அங்கே ஒரு தேவத்தனை பார்த்திருக்கு, இங்கே ஒரு தேவத்தனை பார்த்திருக்கு. இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய தேவதத்தன் அந்த தேவதத்தனா வேற தேவதத்தனா சந்தேகப்பட்டிருக்கு. இப்ப தேவதத்தினுடைய விசேஷணங்கள் சொல்லணுமா, தேவதத்தன் என்றது அந்த வெக்தியை சொல்லி கொடுக்கணுமா? வெக்தி ஸ்வரூபத்தை தான் முதல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வெக்தி ஸ்வரூபமே தெரியாதவனுக்கு வெக்தி ஸ்வரூபம் முதல் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் இந்த விசேஷணங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும்.
அதனால நீங்க எவ்வளவு விசேஷணங்கள் போட்டு வாக்கியம் சொன்னாலும் அது போய் நிக்கிறது எங்க அந்த வெக்தி ஸ்வரூபத்துல மட்டும்தான் போய் நிக்கிறது. பிரகிருஷ்ட பிரகாஷ சந்திரஹா என்ற வாக்கியம் இப்படிதான். அந்த சந்திர ஸ்வரூபத்தையே பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு தெரியாது எது சந்திரன் தெரியாது. எது சந்திரன்னே தெரியாதுன்னா சந்திரனுடைய விசேஷம் சொல்லி கொடுக்க முடியுமா? முதல் சந்திர ஸ்வரூபத்தை கரெக்டா கிரகிச்ச அப்புறம் தான் அதனுடைய விசேஷம் சொல்லி கொடுக்க முடியும். அதனால பிரகிருஷ்ட பிரகாஷ சந்திரஹா என்ற வாக்கியம் சந்திரஸ்வரூபத்தையே தெரியாதவனுக்காக உபதேசம் பண்ணும் பொழுது இந்த வாக்கியம் எப்படி பலிக்கிறதுன்னு பாருங்க. சந்திரஹ கஹ சந்திரஹா ஒருத்தர் கேட்கிறார், இந்த சந்திரன் சந்திரன் சொல்றது அது எது, என்ன வஸ்து அதுன்னு கேட்கிறார். கேட்கும்பொழுது உபதேசம் பண்றது பிரகிருஷ்ட பிரகாஷ சந்திரஹா. உபதேசம் பண்ணும் பொழுது அவனுக்கு உபதேசம் சிரவிச்சவனுக்கு வரக்கூடிய புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. சந்திரனுக்கு பிரகிருஷ்ட பிரகாசம் என்ற ஒரு குணம் இருக்கு, அவனுக்கு புத்தி வருதா? பிரகிருஷ்ட பிரகாசத்தோட தெரியக்கூடிய அந்த வஸ்து தான் சந்திரன் தெரியுதா? ரொம்ப சூக்ஷ்மமா கவனிக்கணும். முதல் சொன்னது இல்ல, சந்திரன் என்றது பிரகிருஷ்ட பிரகாசம் என்ற குணத்தோட சந்திரன்ல பிரகிருஷ்ட பிரகாசம் இருக்கு, சந்திரனே என்ன தெரியாது. அப்போ பிரகிருஷ்ட பிரகாசம் இருக்குன்னு விசேஷனம் அதோட ஆட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால பிரகிருஷ்ட பிரகாசமா தெரியக்கூடிய ஒரு வஸ்து இருக்கே அதுதான் சந்திரன் போய் முடியுது. அந்த வாக்கியத்தினுடைய போதம் சென்ஸ், வாக்கியத்தினுடைய தாற்பயம் அங்கேதான். பிரகிருஷ்ட பிரகாசம் என்ற ஒரு விசேஷனம் தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த விசேஷனம் எதுக்காக சொல்லி கொடுத்திருக்குன்னு கேட்டால் சந்திரனுக்கு பிரகிருஷ்ட பிரகாசம் என்ற ஒரு குணம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இல்ல. பிரகிருஷ்ட பிரகாசத்தோட எது அந்த ஆகாசத்துல தெரியறதோ அதுதான் நீ கேட்கக்கூடிய சந்திரன் சொல்றது. இப்ப இந்த வாக்கியத்திலிருந்து சாப்த போதம் வரும்போது சந்திர ஸ்வரூபம் மட்டுமா போய் நிக்கிறது, சந்திர ஸ்வரூபத்துல அவனுடைய புத்தி நிக்கிறது. இதுதான் அகண்டார்த்த போதம் சொல்றது. அந்த பிரகிருஷ்ட பிரகாசம் தெரிய முதல் தெரியறது இல்லைன்னு சொல்லல. பிரகிருஷ்ட பிரகாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியறது, அது சந்திரனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் தெரியறது, அதுக்கும் தாண்டி போனோம். சந்திர சுரூபம் மட்டுமா தெரியக்கூடிய ஒரு போதம் ஏற்படுறது. ஏன்னால் அவன் கேட்கறது எது, சந்திர சுரூபத்தை தானே கேட்கறது. அப்ப சொல்லக்கூடியவனுடைய உபதேசமும் அங்கே போய் நிக்கணும் இல்லையா? நான் விசேஷம் சந்திரனுக்கிட்ட என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு கேட்கல, சந்திர சுரூபம் என்னன்னு சொல்லிக் கொடுப்போம். அது சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு தர்மத்தை சொல்றதால்தான். அப்ப அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் தர்மத்தை சொல்றதுக்காக வந்தது கிடையாது. அப்புறம் என்ன, அந்த தர்மம் இருக்கிற தர்மியை சொல்றதுக்காக வந்த வாக்கியம். அதனால முதல் இவன் தர்மத்தோட தர்மியை கிரகிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த தர்மத்தை கவனிக்காமல் தர்மியை மட்டுமா கிரகிக்கிறான். கவனிக்காமல் என்ன அர்த்தம், தர்மம் இருக்கட்டும் அங்க, ஆனால் தர்மியை மட்டும் கிரகிக்கக்கூடிய ஒரு சாப்த போதம் இதிலிருந்து வந்து சேர்றது என்றது உபதேசம் உபபாதனம் பண்றது. இதுதான் அகண்டார்த்த போதம் சொல்றது. இதெல்லாம் பெரிய டிஸ்கஷன் நடக்கக்கூடிய விஷயம். அதனுடைய பேஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், மேல சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இதை வச்சு இவர் என்ன சொல்றார், அகண்டார்த்த போதத்தை சொல்றவன் ஒரே வஸ்துவே சாப்த போதத்தினுடைய விஷயமா சொல்றான். அதனால பின்ன பிரவர்த்தி நிமித்தையோ சப்தையோ ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி சாமானாதிகரண்யம் என்று லட்சணம் நான் சொல்ற அகண்டார்த்த போதம் சொல்லும் பொழுது நன்னாவே கிடைக்கிறது. ஆனால் விசேஷண விசேஷபாவம் சொல்லும் பொழுது அது கரெக்டா சரியா இருக்காது. ஏன்னால் நீலம் மகத சுகந்தி உட்பலம், நீலம் சொல்றது உட்பலத்தை தான், மகத்துக்கு சொல்றதும் உட்பலத்தை தான். இருந்தாலும் நீலம் மகத சுகந்தி எல்லாமே பல பதார்த்தங்கள் தெரியறது இல்லையா? அந்த நைல்யம் என்ற குணம் வேற. அப்ப நைல்யத்தோடையும் மகத்துவத்தோடையும் சுகந்தத்தோடையும் சேர்த்து அந்த உட்பலத்தை தெரியும் பொழுது இது விசேஷண விசேஷபாவம் தான் தெரியுது. அங்கே முக்கியம் சாமானாதிகரணம் இல்லை காமிக்கிறார். அடுத்த ஸ்லோகம், நானாவிதைர் பகுபிரேவ நிமித்த பேதைர் பின்னேஷு வஸ்துஷு கிராமதயா பிரவருத்தி சர்வத்திர வையதிகரண்யமிதி பிரசித்தா சா சப்தவருத்தி குசல வியவஹார பூமௌ. இதுதான் நான் சொன்னேன் வையதிகரண்யம். வையதிகரண்யம் சொன்னா என்ன கேட்டால் சாமானாதிகரண்யத்தினுடைய ஆப்போசிட்.
அது எப்படி? நானாவிதைர் பகுஜிரேவ நிமித்த பேதைர் பின்னேஷு வஸ்துஷு கிராமதையா பிரவர்த்தி. பல வார்த்தைகள் இருக்கு, பல வார்த்தைகளுக்கு பிரவர்த்தி நிமித்தங்கள் வேற வேற இருக்கு, அந்த போதிக்கக்கூடிய அர்த்தமும் வேற வேறையா இருக்குன்னு சொன்னால் எங்க இருக்கோ அங்க வையதிகரண்யம் பிரசித்தமா இருக்கு. அப்படிதான் சாப்தவருத்தி குசல விவகார பூமி, சாப்தவருத்தி குசலர்களா இருக்கக்கூடிய பண்டிதாருடைய விவகாரத்துல இப்படிதான் இருக்கு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். திருப்பி படிக்கிறேன். நானாவிதைர் பகுபிரேவ நிமித்த பேதைர் பின்னேஷு வஸ்துஷு, இன்னும் பின்னமா இருக்கக்கூடிய வஸ்துக்களில கிராம் யா பிரவர்த்தி, வார்த்தைகள் பிரவர்த்திக்கிறதா இருந்தால் சர்வத்திர வையதிகரண்யம் இது பிரசித்தா. வையதிகரண்யம் என்ற வார்த்தையினால அது சொல்லப்படுறது எங்கே? சப்தவர்த்தி குசலம் விவகார பூமௌ, சப்தவர்த்திகளை தெரிஞ்சின்ற விவகாரம் பண்ணக்கூடிய அவருடைய வாக்கியார்த்தத்தில் எப்படிதான் சொல்றதுன்னு அர்த்தம். அபின்ன ஹேதுர் விஷயே சமானே விபின்ன வாச்சா மதயா பிரவருத்தி பர்யாய நாம்னாபிவதந்தி தீரா பிரவருத்தி மேனாம் வசசாம் பகூனாம். பாருங்க, பர்யாயம் சொல்றோம் இல்லையா, பர்யாய பதம், இது பர்யாய பதம் சொல்றது எங்க சொல்றது? இப்ப கடஹா கலசஹா கும்பஹா இதெல்லாம் என்ன பர்யாய பதம் சொல்றது? மீனிங் சேமா இருக்கிறதுனால பர்யாயம் சொல்றது. அது எங்க சொல்லலாம்னு கேட்டா அது காமிக்கிறார். அபின்ன ஹேதுர் விஷயே சமானே விபின்ன வாஜா மதயா பிரவருத்தி. அபின்ன ஹேது பிரவருத்தி, அபின்ன விஷயே சமானே, ஒரே விஷயம், அர்த்தம் ஒண்ணுதான், வார்த்தைகள் வேற வேற. வார்த்தைகள் வேற வேறையா இருந்தா மட்டும் அது மட்டும் வச்சுட்டு பர்யாய பதம் சொல்ல முடியாது. அந்த பதங்களுக்கு பிரவருத்தி நிமித்தமும் ஒன்னா இருக்கணும். பிரவருத்தி நிமித்தம் வேற வேறையா இருந்தால் பர்யாய பதம் சொல்ல முடியாது. இப்ப உதாரணமா சொல்லும்போது முன்னாடி சொன்ன உதாரணம் பாருங்க, நீலம் உட்பலம் சொல்லுது. இது பர்யாய பதமா? நீலம் உட்பலம் ரெண்டும் பர்யாய பதமா? கிடையாது. ஆனால் நீலபதத்தினால எது தெரிகிறது? நீலகுண விசிஷ்டமான கடம் தான் தெரியுது, கடம் இல்லை, உட்பலம் தான் தெரியுது. உட்பல பதத்தினால எது தெரியுது? உட்பலம் தான் தெரியுது. இப்ப உட்பல பதத்தினாலையும் உட்பலம் தான் தெரியுது. நீலம் சொல்லும்போது நீலம் எது? நீலம் உட்பலம் தான். அப்ப நீலபதத்தினாலையும் உட்பலம் தான் தெரியுது. இங்கேயும் உண்மையா பார்த்தா நீலபதத்துக்கும் உட்பலம் தான் அர்த்தம், உட்பல பதத்துக்கும் உட்பலம் தான் அர்த்தம். ஒரே அர்த்தத்துல ரெண்டு வார்த்தைகள் வந்தாச்சு இல்லையா? வந்தாச்சு. ஆனா இங்க நீலபதமும் உட்பல பதமும் பர்யாய பதம் சொல்றதா? சொல்றது இல்ல. என்ன வித்தியாசம் காமிக்கிறோம்? பிரவருத்தி நிமித்தங்கள் வேற வேறையா இருக்கு, அதுதான் வித்தியாசம். நீலம் உட்பலம் சொல்லும் பொழுது எத்யபி நீலபதம் உட்பலம் ஏவ வததி உட்பலசேவ போதகம் பவதி. இந்த நீலம் என்ற பதம் உட்பலத்தை தான் போதிக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீல பதத்தினுடைய பிரவருத்தி நிமித்தம் என்ன? நீல குணம். உட்பல பதத்தினுடைய பிரவருத்தி நிமித்தம் என்ன? உட்பலத்துவம் என்ற தன்மை, ஜாதி. அதனால பிரவருத்தி நிமித்தம் வித்தியாசமா இருந்தால் பர்யாய பதம்னு சொல்லக்கூடாது. அப்ப பர்யாய பதம் எப்ப சொல்லலாம்? அதனுடைய லட்சணம் காமிக்கிறார். பிரவருத்தி நிமித்தமும் ஒன்னாதா இருந்தா தான் பர்யாய பதம் சொல்ல முடியும். அது எப்படின்னு கேட்டால் கடஹா கலசஹா கும்பா மூணு வார்த்தைகள் இருக்கு. இந்த கடபதத்துக்கு என்ன அர்த்தம்? கடம் தான் அர்த்தம். பிரவருத்தி நிமித்தம் என்ன? கடத்துவம் என்ற தன்மை. கும்பபதத்துக்கு என்ன அர்த்தம்? கடம் தான் அர்த்தம். பிரவருத்தி நிமித்தம் என்ன? கடத்துவம் என்ற தன்மை தான். கும்பத்துவம் சொன்னாலும் வேற வஸ்து இல்லையாது. கடத்துவம், கும்பத்துவம், கலசத்துவம் எல்லாமே ஒண்ணுதான், ஒரே ஒரு ஜாதி அது. இப்போ கடத்தில் இருக்கக்கூடிய ஜாதி, அதுக்கு கும்பத்துவம் பேர் வச்சுக்கோங்க, கடத்துவம் வச்சுக்கோங்க, உங்க இஷ்டம், அவ்வளவுதான். ஆனா வஸ்து ஒண்ணுதான். அப்ப இந்த கும்பத்துவம் இல்லைன்னா கடத்துவம் என்ற ஒரே ஒரு தன்மையே பிரவருத்தி நிமித்தமா வச்சுட்டு இந்த மூணு வார்த்தைகளும் தன்னுடைய அர்த்தத்தை சொல்றது. அர்த்தம் என்ன? வித்தியாசமா இருக்கா? இல்ல, ஒரே அர்த்தம். அதனால பிரவருத்தி நிமித்தம் எங்க ஒன்னா இருக்கோ அங்கதான் பர்யாயம்னு சொல்லணும். அதுதான் இவர் சொல்றார். அபின்ன ஹேதுர் விஷயே சமானே விபின்ன வாச்சா மதயா பிரவருத்தி. விபின்ன வாச்சாம், விபின்னமா இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு கடஹா கலசஹா கும்பஹா என்ற மூணு வார்த்தை வேற வேற தானே இருக்கு. ஆமா, வேற வேறையா இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு சமானே விஷயே ஒரே அர்த்தத்துல அபின்ன ஹேது பிரவருத்தி, பிரவருத்திக்கு ஹேது அபின்னமா இருக்கு, பிரவருத்தி நிமித்தம் ஒன்னா இருக்குன்னு. அப்படி இருந்தால் பர்யாய நாம்னா அபிவதந்தி, பர்யாய பதங்கள் மகான்கள் சொல்றார்.
பர்யாய நாம்னாபிவதந்தி தீரா, தீரான்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அவ்வளவு தைரியம் வேணுமா அப்படி சொல்றதுக்கு? தீரா. இந்த தீரா என்ற சப்தம் தீ சப்தத்தோட ரெப்ரத்தேன்னு வந்திருக்கு, அவ்வளவுதான். புத்திவான் அர்த்தம், அவ்வளவுதான். அது சில இடத்துல விசேஷ புத்தி வேணும். அதனால ஸ்ருதியில எல்லாம் தீரா என்ற பதம் தயோர் என்ன விவினக்தி தீரா இருக்கு இல்லையா? விவினக்தி தீரா ஸ்ரேஷ்ட பிரயஷ்ட மனுஷமேதா தௌ சம்பரிக்க விவினக்தி தீரா இருக்கு இல்லையா? ஸ்ரேயஸும் பிரயஸும் வர்றது, எது ஸ்ரேயஸ் எது பிரயசும் வந்தா கவனிச்சுண்டு அந்த ஸ்ரேயஸை மட்டும் எடுக்கிறார் யாரு? தீரா. அதாவது அங்க விசேஷமான தைரியம் வேணும். இல்லைன்னா அந்த பிரயசு தான் வேணும் தான் தோணும். பிரயசு வேண்டாம் ஸ்ரேயசு போரும் சொல்றதுக்கு அசாதாரணமான ஒரு தைரியம் வேணும். அதனால தீரா என்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தணும். ஆனா இங்க உண்மையா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இல்லை. சாதாரணமா பார்த்தா தீ சப்தத்தோட ஒரு ரெப்ரத்தையும் வந்திருக்கு, அவ்வளவுதான். மத்தொர்த்திய ரெப்ரத்தியம், மத்தொர்த்தத்தை சொல்றது. மத்தொர்த்தம்னா அது இருக்கக்கூடியவன் அர்த்தம். தீ இருக்கக்கூடியவன் வீரன், அவ்வளவுதான். புத்திமான் அர்த்தம். பிரவருத்தி மேனாம் வச்சசாம் பகுவனா. சரி, பர்யாய பதம் தான் என்னன்னு காமிச்சிருக்க. அடுத்த ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோகா தான் போயிட்டு. குட்யம் கிரகஸ்ய சரசோம்புஜம் அஸ்ய வஸ்திரம் இத்யத்ர வையதிகரண்யம் இது பிரசித்தம். வையதிகரண்யம் வையதிகரண்யம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அது எங்க வையதிகரண்யம் இருக்குன்னு கேட்டால், ஸ்தூலமா நீங்க பாருங்க, சமான விபக்தியோட இருக்காது. எங்க சமான விபக்தி இல்லையோ அங்க வையதிகரண்யம், அவ்வளவுதான். சமான விபக்தி இருந்தாதான் சமானாதிகரண்யம். பின்ன பின்ன விபக்தியில பதப்பிரயோகம் இருந்தால் அங்க வையதிகரண்யம், அவ்வளவுதான். முதல் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு உதாரணம் குட்யம் கிரகஸ்யா. கிரகஸ்ய குட்யம், இங்க சமானாதிகரண்யம் இருக்கா? இல்ல. கிரகஸ்யா ஷஷ்டி இருக்கு. குட்யம், குட்யம்னா என்ன? வால், வித்தி. கிரகஸ்ய வித்தி, கிரகஸ்ய குட்யம், இது வையதிகரணம். சரசஹ அம்புஜம், சரசஹ சரசப்தம். சரஹன தடாகம், பாண்ட். சரசஹ ஷஷ்டி, சரஸ்தரசி சராம்சி, அதனுடைய ஷஷ்டி ஏகவசனம் சரசஹ. அந்த சரசினுடைய அம்புஜம், சரசில் இருக்கக்கூடிய அம்புஜம், சரசினுடைய அம்புஜம். அஸ்ய வஸ்திரம், இவனுடைய வஸ்திரம். இங்க எல்லாம் வையதிகரணம். இத்தியத்ர வையதிகரண்யம் இது பிரசித்தம். ஏகம் முகம் வதனமான ஏவம் முகம் வதனமானனம் இத்தியமீஷாம் பர்யாயதாபி விதிதைவ புரோக்த ஹேதோ. பர்யாயதம் எங்க இருக்கு? பர்யாயத்துவம் முன்னாடி ஏற்கனவே சொல்லி இருக்கு. அதுக்கு உதாரணம் காமிக்கிறார். முகம் வதனம் ஆனனம் எல்லாமே பர்யாயபதம். இத்தியமீஷாம் பர்யாயதாபி விதிதா ஏவா, எல்லாம் பிரசித்தமா இருக்கு. புரோக்த ஹேதோ, முன்னாடி சொன்ன காரணத்தை வச்சுட்டு பார்த்தால் பர்யாயம் எங்க, எது பர்யாயம், எங்க வையதிகரண்யம், எங்க சாமானாதிகரண்யம், இதெல்லாம் நம்மளால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, தத்துவமசி வாக்கியத்துல அதுதானே படிச்சுட்டு இருக்கோம். தத்துவமசி வாக்கியத்துல தத்துவம் 2 வார்த்தை இருக்கு. இது பர்யாயமா? இல்ல. உடனே சொல்லலாம் நம்மளால பர்யாயம் இல்ல. ஏன்னா பிரவருத்தி நிமித்தம் வேற. வையதிகரண்யம் இருக்கா? வையதிகரண்யம் கிடையாது. வையதிகரண்யம் இருக்கணும்னா விபக்தி வித்தியாசம் இருக்கணுமே. விபக்தி வித்தியாசம் கிடையாதுன்னா வையதிகரண்யம் கிடையாது. பர்யாயமா கேட்டா பர்யாயம் இல்ல. ஏன்னா தத்துவம் 2 பதம் பர்யாயமா? கிடையவே கிடையாது. அப்ப எப்படி சொல்லலாம்? பர்யாயமும் இல்ல, வையதிகரண்யமும் இல்ல, சாமானாதிகரண்யம் தான் இருக்கு. சரி, சாமானாதிகரண்யம் 2 விதமா வரலாமே. முக்கியமும் கவுனமா வரலாம். அதுல முக்கியமா கவுனமா கேட்டால் அதுக்காக தான் சொல்லியிருக்க. முக்கியம் சாமானாதிகரண்யம் எது சம்பவதி தர்ஹி கவுனம் சாமானாதிகரண்யம் ஆதாய வாக்கியார்த்த போதோ ந வக்தவ்யா. அதனால அகண்ட அர்த்த போதம் தான் இங்க சொல்லி ஆகணும்ங்கிறது காமிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி இருக்கு, அவ்வளவுதான்.